Assalamualaikum. Hi friends, welcome to our channel Afafra Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோன்பு ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் சஹர் டு இஃப்தியார் எப்படி போச்சு தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து நோன்பு முதல் நாள் தங்கச்சி வந்திருந்தாங்க. சடனாக தான் விசிட் பண்ணியிருந்தாங்க. சும்மா இந்த சைடு வரும்போது அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. அவங்க கிளம்பும் போது பாப்பா வச்சு எடுத்த கிளிப்பு தான். சீக்கிரமாக போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சஹருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஒயிட் ரைஸு சிம்பிளாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மிளகு ரசம்னு காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதேமாதிரி மிளகு மட்டன் கறி. இது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து காலைல சஹருக்கு 3:30க்கெலாம் எழுந்தாச்சு. தெருவே வந்து ரொம்ப காலியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சஹர் சாப்பிட்டுட்டோம். அந்த கிளிப் எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் புதினா டீ மாரி குடிக்கலாம் அப்படின்னு போட்டேன். நல்லா இதமாக இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு போட்டாச்சு. குடிச்சு பாங்கு கொடுத்தோன்னு பசங்க வந்து தொல்லு முடிச்சுட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் தான் வந்து அவங்களுக்கு ஸ்கூலாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 11 o'clock மேலே தான் வந்து கிச்சனுக்கு வந்த உடனே வந்து பால் வச்சுட்டு உளுந்து ஊற போட்டுடலான்னு 1.5 cup வந்து உளுந்து வந்து ஊற போட்டுட்டேன். இது வந்து நல்லா ஒரு 3 times நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். சரி ஒரு 3 o'clock மேலே அரைச்சிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து இதுதான் செஞ்சேன், கடல் பாசி தான் செஞ்சேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது கடல் பாசி செய்கிறது, அதனால் நான் போடலை. நீங்கள் வேணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து பேசினேன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து அந்த பபுள்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு கப்பில் வந்து பிங்க் கலர் லைட்டாக போட்டுக்கிட்டேன். ரோஸ் மில்க் ஃப்ளேவராக போட்டுட்டேன். கொஞ்சம் 2 ஃப்ளேவராக இருக்கட்டும்னு அதை வந்து செட்டிங்காக வச்சுட்டு இதோட வந்து நான் 3 o'clock தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 3 o'clock வந்து சரி உளுந்து நல்லா ஊறிச்சு அரைச்சிடலான்னு பாதியாக போட்டு அரைச்சேன். உளுந்து வந்து அரைக்கும்போது தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தான் அரைக்கணும், ஊற்றி அரைக்கக்கூடாது. நல்லா கட்டியாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். செகண்டோட வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதுவும் வந்து போட்டுட்டு ஒரு கப் வந்து நல்ல வெங்காயம் வந்து பொடிசாக வந்து அந்த பிளேடு மாதிரி வருதுதா அதில் தான் வந்து கட் பண்ணேன். பொடிசாக வந்து கட் பண்ணி வந்துடுச்சு. கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து சோடா மாவு போட்டேன் கொஞ்சம் நல்லா உப்பி வரதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அரிசி மாவு போடலை. சரி ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து நல்லா கிரிப்ஸியாக வரலன்னா அரிசி மாவு போட்டுக்கலான்னு. நான் வந்து வடை தட்டி போடுறது வந்து இந்த டீ ஜல்லடையில் தான் வந்து கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு மாவு போட்டு ரைட்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் வந்து திருப்பி போட்டுட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கையில் தட்டி போடும்போது வர மாட்டேது. இது யூஸ் பண்ணி போடும்போது சூப்பராக வருது. நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போடும்போது எப்படி வந்து தண்ணியில் தொட்டு போடணும்னு காமிக்கிறேன். வடை வந்து ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து 2 சைடும் வந்து வெந்தப்பறமா வந்து எடுத்துடலாம். சிம்பிளாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இஃப்தியாருக்கு வடை. நெக்ஸ்ட் வந்து மாதுளப்பழ ஜூஸ் போட்டிருந்தேன். மாதுளப்பழ ஜூஸில் வந்து பால் போடாமல் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். அவ்வளோதான், நோன்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வடை, கஞ்சி, கடல் பாசி, நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதுளப்பழ ஜூஸோட எங்களோட இஃப்தியார் வந்து முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மக்ரிப் தொழுது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வானத்தில் வந்து நிலா வந்து குட்டியாக வந்துருந்துச்சு. அந்த ஷார்ட் எடுத்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஆனால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.